வழிப்பறி கொள்ளை தொடர்பான செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் வழிப்பறி கொள்ளையர்களிடம் இருந்து துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. வழிப்பறி சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அந்த வழிப்பறி கொள்ளையர்களிடமிருந்து தற்போது துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் செய்தி இது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒரு பெண்ணை தாக்கி 4 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற சம்பவம் தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் 3 பேரை கைது செய்தனர். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 4 சவரன் தங்க நகைகளை ஒரு பெண்ணிடம் இருந்து பறித்துச் சென்றது தொடர்பாக கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடமிருந்து துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் செய்தி வந்திருக்கிறது. அந்த 3 பேர் குறித்தும் துப்பாக்கி சம்பவம் குறித்தும் உங்கள் தகவல்களை தரலாம் ஞானசேகரன். வணக்கம் மோகன்ராஜ். கோவை மாவட்டம் சூலூர் அருகே சுகந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியத்தின் மனைவி மேரி ஜூலியானா பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். கடந்த வியாழக்கிழமை அன்று சிகரெட் வாங்குவதற்காக கூறி 2 சக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மேரி ஜூலியானாவை கத்தியால் தாக்கி அவரிடமிருந்து 4 பவுன் தங்க நகைகளை பறித்துச் சென்றனர். இதில் படுகாயமடைந்த மேரி ஜூலியானாவை கோவை அரசு மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து சூலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளில் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் மேற்பார்வையில் சூலூர் ஆய்வாளர் செல்வராகவன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தனிப்படையினர் தீவிர விசாரணையில் கரூர் மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த குணசேகரன், தற்பொழுது ஆந்திராவில் ஹைதராபாத்தில் வசிப்பவர் மற்றும் பீகார் மாநிலம் சுபாவின் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் சாணி ஆகியோர் சூலூர் ராசிபாளையம் பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு முக்கிய குற்றவாளியையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இவர்கள் சூலூர் பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக மேலும் யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா அல்லது வேறு குற்ற சதி திட்டங்கள் உள்ளனவா என்பது குறித்து ரகசிய விசாரணை நடைபெற்று வருகிறது. 3 குற்றவாளிகளையும் தீவிர விசாரணைக்கு பின்னர் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோகன்ராஜ். ஞானசேகரன், உங்கள் தெளிவான சுருக்கமான தகவலுக்கு நன்றி.